ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 ஃப்ரான்ச்சைஸில் நிறைய பவர்ஃபுல்லான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஃபீமேல் கேரக்டர்ஸ் யார் யாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் யார் யார், நீங்கள் உங்களோட லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட் தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனி. அதாவது நம்ம கிளாசிக் சீரீஸில் வருவாங்க இல்லையா, ஒரு ஃபீமேல் ஃபோராம்ஸ், அவங்க தான் ஃபீமேல் டெட்ராமேண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா கேலக்டிக் என்ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்கிவே கேலக்ஸியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, ஒரு டீமில் முக்கியமான மெம்பராக. பேசிக்காகவே நமக்கு தெரியும், டெட்ராமேன் ஸ்பீஷீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பேசிக்காகவே ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் நம்ம கிளாசிக் வெர்ஷன் ஃபோராம்ஸை விடவே இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம கிளாசிக்கில் காமிக்கும் போது. அண்ட் ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் இவங்க வந்திருப்பாங்க. பட் ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொஞ்ச நேரம் தான் வந்திருப்பாங்க. வில்கேக்ஸ் கூட பேட்டில் பண்ணிருப்பாங்க. வில்கேக்ஸ் இவங்கள தோக்கடிச்சிருப்பாரு. இவங்களுடைய பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா டெட்ராமேன் இருக்கிற மாதிரி தான், கொஞ்சம் அதிகமாக இருக்க அவ்வளோ தான். என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த்து, என்ஹான்ஸ்டு ஸ்பீடு, என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டி, என்ஹான்ஸ்டு ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் சானிக் கிளாப், இந்த மாதிரி பேசிக்காக டெட்ராமேன் இருக்கக்கூடிய எல்லா சக்தியுமே இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். கிளாசிக் டைமில் இவங்க பார்த்தீங்கன்னா கிளாசிக் டைமில் இருக்க ஃபோராம்ஸை விடவே ஒரு 3-4 மடங்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் ஏலியன் ஃபோர்ஸில் இனிமேல் இவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகரிச்சிருக்கும். பட் நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ்ட்டை டிஃபீட் ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் அந்த வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 feet 60 அடி இந்த ஹியூமன் வெர்சிட்டி ஒரே பஞ்சில் பீட் பண்ணுவார். ஸோ அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபீட் ஆனது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் இவங்களை பற்றி ஒரு தியரி இருக்குங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஃபோர்ஸ்லேயே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேலக்டிக் என்ஃபோர்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் அட்டாக் பண்ணி லீடருடைய பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களை எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அந்த பேட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களை இறக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆம்னிவர்ஸில் அவங்க எங்கேயுமே வரவே இல்லை. மேபி இது கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. என்னுடைய தியரி, சில ஃபேன் தியரி வச்சு பார்க்கும்போது டைனின்ற கேரக்டர் ஏலியன் ஃபோர்ஸ்லேயே இறந்துருக்கலாம். ஒருவேளை இவங்க ஆம்னிவர்ஸ் டைமில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகரிச்சிருக்கும். இனிமேல் லூமாக்கு ஈக்குவலாகவே இருந்திருப்பாங்க. மேபி சொல்ல முடியாதுங்க, லூமா விட இவங்க ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கலாம், நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சீக்வன்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க நம்ம 10th பிளேஸில் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபீமேல் தான். நம்ம 9th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி லூமா தான். இவரும் போய் உதவாங்கிட்டு வர போறாரு. அதை நான் செஞ்சே காட்டுறேன். லூமா தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காட்டப்பட்ட ஃபீமேல் டெட்ராமேன்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஃபீமேல் டெட்ராமேன். இவங்களோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, எஜிலிட்டி, சானிக் கிளாப்பு, இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டெட்ராமேனை ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இவங்களை டிஃபீட் பண்ணது ஒரே டெட்ராமேன் மட்டும்தான், நம்மளுடைய பென்டர் வச்சிருக்க ஃபோராம்ஸ் மட்டும் தான். நம்மளோட பென்டர் இருக்கக்கூடிய ஃபோராம்ஸ் ப்ரைம் வெர்ஷன் இருக்கிற டெட்ராமேன்லேயே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். அவரால் மட்டும்தான் இவங்கள டிஃபீட்டே பண்ண முடிஞ்சது. மற்ற டெட்ராமேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கப்பட்டாங்க, டிஃபீட் ஆகிட்டாங்க. அண்ட் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது இவங்களுடைய அந்த யங் பருவம் இருக்கு இல்லையா, ஒரு 11 வயசு டைம் லைன், 11 to 12 அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா இவங்களை கெவின் தோக்கடிச்சிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெவின் இவங்களே தோக்கடிச்சிருக்காருன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி கெவின் கூட இவங்க டஃப் பண்ணதே பெரிய விஷயம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி கெவின் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். வில்கேக்ஸ் கூடயே டீம் அப் பண்ண மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக நம்ம கிளாசிக் வெர்ஷனில் கெவின் இருந்தார். அவரு கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 11-12 வயசுலேயே ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பென் கெவின் குவினை விட எங்கர் தான். ஸோ இவங்க ஆம்னிவர்ஸில் டீனேஜ் தான் இருந்திருக்காங்க. டீனேஜ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக எல்லா டெட்ராமேன்ட்டை விட இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு அடல்ட்டாக ஒரு 27 to 28 இருந்தாங்கன்னா, அந்த ஏஜில் இருந்தாங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் லெவல் எங்கே இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள 9th பிளேஸில் போட்டிருக்கேன். நம்பர் 8 இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலேனா. ஏலியனா இந்த கேரக்டர் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 4 எபிசோட்லாம் வந்திருப்பாங்க. அது ஆம்னிவர்ஸில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவியில் லைவ் ஆக்ஷன் மூவியில் இன்ட்ரடக்ஷன் ஆன ஒரே கேரக்டர் எலினா தான். இவங்களுடைய பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், பெஸ்ட் ஃபைட்டர். அண்ட் என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த், என்ஹான்ஸ்டு ஸ்பீடு, என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டி, என்ஹான்ஸ்டு எஜிலிட்டிலாம் இவங்ககிட்ட இருக்கும். அண்ட் டெக்னாலஜிக்கல் அவுரா அண்ட் ஷேப் ஷிஃப்டிங், இவங்ககிட்ட ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்குது. முக்கியமாக இவங்களுடைய பவர்ஃபுல் ஃபார்மான மைக்ரோசிப் ஃபார்மில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆர்கானிக் லைஃப் ஜெனரேஷன் இருக்குது,
ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இருக்குது, டெக்னாலஜிகளை வந்து பார்த்தீங்கன்னா டெலிகானிஸ் பண்ண முடியும். அண்ட் டெலிகானிஸ் பவர் அவங்க கிட்ட இருக்குது. வெப்பன் மேனிபுலேஷன், மைக்ரோசிப் மேனிபுலேஷன், மைக்ரோசிப் கண்ட்ரோல், மைக்ரோசிப் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நம்ம சீரிஸில் பார்த்துருப்போம். பெரிய பெரிய பில்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஷேப் ஷிஃப்ட் இருக்கிறதுனால சின்ன ஒரு சிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன கேப்லையும் போக முடியும். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. நான் முன்ன சொன்ன 2 கேரக்டரை விடவே ஒப்பிடும்போது இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை 8th பிளேஸில் வச்சுருக்கேன். நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம் கேஸ்டர். பேசுற இவனை யார் ரிலீஸ் பண்ணது? பென்டன் சீரிஸ்லே செகண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர், செகண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர்னா கண்டிப்பாக நம்ம சாம் கேஸ்டர் தான். பிகாஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்ல இருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்கும் கண்டினியூ வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா எலியன் ஃபோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருப்பாங்க. காய்கறி கிளாசிக்லேயே வந்துட்டாலும் எலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஆம்னிவர்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஜூலிக்கு ஆம்னிவர்ஸ்ல பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஸோ செகண்ட் ஃபீமேல் குவென்னுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக சாம் கேஸ்டர் தான். பிகாஸ் இவங்க கிளாசிக்லேயும் வருவாங்க, எலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்ல வருவாங்க, ஆம்னிவர்ஸ்லயும் வருவாங்க. 4 சீரீஸ்லயுமே இவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும். கிளாசிக் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் எலியன் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கெவினை வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து கெவினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிபுலேட் பண்ணி குவென்னோட பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அல்டிமேட்ல பென், குவென், கெவின் இவங்க 3 பேருமே கில் பண்ணியிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை லெஜிடோமினால குவென்னோட ஆண்ட்ராய்ட் ஃபார்மையை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல இருந்த நம்ம பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன் மேஜிக்கல் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அட்வைச்சா அவரையுமே கில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டாக் ஸ்டாரையும் தோக்கடிச்சிருப்பாங்க. ஆம்னிவர்ஸில் பவர்ஃபுல்லான இது வரைக்கும் காட்டப்பட்ட பென்டன் சீரீஸில் காட்டப்பட்ட எல்லா பவர்ஃபுல்லான மேஜிக்கல் கேரக்டர்ஸுமே சாம் கேஸ்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 சீரீஸ்லையுமே சாம் கேஸ்டருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே, இவங்களுடைய பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த், என்ஹான்ஸ்டு ஸ்பீடு, என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டி, என்ஹான்ஸ்டு எஜிலிட்டி, என்ஹான்ஸ்டு ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேஜிக்கல் பவர்ஸ். மேஜிக்கல் பவர்ஸ் மூலிமா இங்கே மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. டெலிபோர்ட் ஆவாங்க, டெலிகானஸ் பவர்ஸ் இருக்குது, டெலிபதி பண்ணுவாங்க, மைண்ட் ரீடிங் இருக்குது, அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது, லெவிட்டேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. போர்ட்டல் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ண முடியும், சமனிங் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் சமனிங் பண்ண முடியும். அண்ட் மேஜிக்கல் குரோனோகைனசிஸ் பவர்ஸ் இருக்குது. மேஜிக்கல் மூலிமா இவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சாம் கேஸ்டர் பற்றி வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோ, அதில் கிளியராக டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சாம் கேஸ்டர் கிட்டத்தட்ட குவென்னுக்கு ஈக்குவலாகவே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். லெஜிடோமினாக இருக்கும்போது இன்னுமே அவங்க பவர்ஸ் ரொம்பவே அதிகரிக்கும். இவங்க ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டராகவும் ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் ஒரு ஃபீமேல் கேரக்டராகவும் இருக்காங்க. இவங்க நம்ம 7th பிளேஸில் கொடுத்துருக்கோம். நம்பர் 6ல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டோக்கோ ஸ்டார்ஸ். அதாவது நம்ம ஆக்சுவலி இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், நம்ம சைக்கோபாஸ் உருவாக்கின ஒரு ஃபீமேல் டோக்கோ ஸ்டார் நம்ம பார்த்துருப்பீங்க பென்டன் ஃப்ரான்ச்சைஸில், அதாவது ஆம்னிவர்ஸ் சீரீஸில். ஸோ அதில் காமிக்கப்பட்ட அந்த ஃபீமேல் டோக்கோ ஸ்டார் தான். அது வேபிக்கு டஃப் கொடுத்து பேட்டில் பண்ணும், ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் டோக்கோ ஸ்டாரோட பிளட் இருக்கிறதுனால அதோட பவர்ஸ் நான் சொல்லியா தெரியணும். இந்த கேரோட மெயின் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான், அதாவது 90 மீட்டர் உயரவும் ஸ்ட்ராங்கான பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். வேபிக்கு ஈக்குவல் லெவல், கிட்டத்தட்ட வேபிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இது காஸ்மிக் ரே கிடையாது, அதுக்கு பதிலாக எனர்ஜி ரே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இது ஒரிஜினலான டோக்கோ ஸ்டார் கிடையாது, இது ஒரு ஹைப்ரிட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஸ் இருக்குது. அண்ட் சாம் கேஸ்டர் 7th பிளேஸ்லையும் இந்த கேரக்டர் 6th பிளேஸில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாம் கேஸ்டால இந்த கேரக்டர் டிஃபீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மேபி லெஜிடோமினால இருந்தால் வேணால் டிஃபீட் பண்ணலாம், பட் நார்மல் வேர்ல்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக டோக்கோ ஸ்டார் பீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் லேடி டோக்கோ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 5th பிளேஸ். 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பென்டன் ஃபேமிலியில் இவங்களும் ஒருத்தவங்க. குவென்னுக்கு கசின் முறை. இவங்க பார்க்க கிட்டத்தட்ட குவென் மாதிரி தான் இருப்பாங்க, அதாவது குவென்னோட ரெட்ட சகோதரி மாதிரி தான் இருப்பாங்க. பவர்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான். இவங்க ஒரு ஆண்ட்ராய்ட் இருந்ததுனால இவங்க பேசிக்காகவே ரொம்பவே பவர்ஃபுல். பேசிக்காக ஆண்ட்ராய்டு கிட்ட இருக்க எல்லா பவர்ஸுமே இவங்ககிட்டையும் இருக்கும். இவங்க ஒரு இம்மார்டல். சீரீஸில் பார்த்துருப்போம், குவென்னாலே இவங்களை பீட் பண்ணியிருக்க முடியாது. குவென் அந்த டைமில் நார்மலாக இருந்திருப்பாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நார்மல் ஃபார்மில் இவங்களை பீட் பண்ணுறது சாத்தியமான விஷயம். அண்ட் இவங்களுடைய பவர்ஸ்லாம் தனியாக சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வீடு லென்த்தாக போவாங்க. பிகாஸ் இவங்க ஒரு ஆண்ட்ராய்ட், அவ்வளோதான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட்னாலே எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க மோஸ்ட் பவர்ஃபுல்ன்றதுனால இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் 5th பிளேஸில் கொடுத்துருக்கேன். 4th பிளேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெடோனா. See, just a disguise. This is what it means to be an Anodite.
வெடோனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான முழுமையான ஒரு ஆண்ட்ராய்டு. இது வரைக்கும் காமிக்கப்பட்ட எல்லா ஆண்ட்ராய்ட்லேயே இவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல். இவங்களுக்கு வயசும் அதிகம், அனுபவமும் அதிகம். வயசு அதிகரிக்க தான் ஆண்ட்ராய்டுக்கு பவர்ஸ் அதிகமாகும். இவங்களுக்கும் வயசு அதிகமானதுனால இவங்க பவர்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய பவர்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப லென்த்தாக போகும். ஷார்ட்டாக சொன்னால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு நியர் ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நியருக்கும் கீழே தான். ஸோ இவங்க ஒரு இமோர்டல் பீன், எக்கச்சக்கமான பவர்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். ரியாலிட்டி வார்ப்பிங் இருக்குது அண்டு நிறைய சேஞ்ச் பண்ண முடியும் இவங்களால். ஸோ நிறைய பவர்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இவங்க ஒரு இமோர்டல் பீயிங்கும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் பவர்ஃபுல்லான பீயிங்கில் இவங்களும் ஒருத்தவங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவைன் டெனிசன். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ குவைன் டெனிசன் வந்து வெடனோட பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி குவைன் ஒரு பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு தான், வெடனா ஒரு பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு தான். பட் வெடனா பண்ண முடியாது. அதாவது வெடனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜில் பண்ணாத நிறைய விஷயங்களை குவைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் குவைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 16 வயசுலேயே பெரிய விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பெரிய பவர்லாம் அன்லாக் பண்ணியிருக்காங்க. குவைனோட பவரில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் இந்த ஹைப்ரிட் வார்லாம் இருந்துச்சு இல்லையா, ஹைப்ரிட் வார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஷிப்பை எல்லாருமே நம்ம ஆஸ்மதே சொல்லுவார், பூமியில் இருக்க எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அந்த ஹைப்ரிட் ஷிப்பை அழிக்கவே முடியாது சொல்லிட்டு. அதாவது பூமியில் இருக்க எந்த ஒரு நியூக்ளியர் பாம்ஸ் இல்லை பெரிய வெப்பன்ஸாலையும் அந்த ஹைப்ரிட் ஷிப்பை டேமேஜ் பண்ணவே முடியாது. பட் குவைன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தனியாக இருந்தே மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையாக அதுதான். குவைன் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் இருந்தாங்கன்னா எல்லா கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா ஹைப்ரிடுமே அவங்க அழிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லும் கூட. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் வேறு இருக்குது. சாம் கேஸ்டருக்கே தெரியாத மேஜிக்கல் பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கலான ஸ்பெல்லாம் நம்ம குவைனுக்கு தெரியும் சொல்லலாம். ஸோ மேஜிக்கலாக இப்போதைக்கு நம்ம குவைன் டெனிசன் ஒரு புலி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆம்னிவர்ஸில் இவங்க ஒரு லக்கி கேலாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாங்க. லக்கி கேல் பவர்ஃபுல் தான், பட் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் தான் அவங்க உச்சக்கட்ட சக்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க இந்த யூனிவர்ஸில் பவர்ஃபுல் பீயிங்கில் ரொம்ப முக்கியமான ஒருத்தலாம் இருப்பாங்க. ஈவன் டேகனே சொல்லுவார், இந்த யூனிவர்ஸில் உங்கள் யூனிவர்ஸில் குவைன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி டேகன் சொல்லுவார். ஸோ குவைன் டெனிசன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள 3rd பொசிஷனில் கொடுத்துருக்கோம். நம்பர் 2 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மாம், அதாவது நெல்ஜியன். நீங்க ரொம்ப ஆபத்தான வெப்பனா சொல்றீங்க. இது என் பொண்ணு விளையாடுற ஒரு பொம்மை, அவ்வளவுதான். நம்ம சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காஸ்மிக் மாம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்து நேமில் காஸ்மிக் தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நெல்ஜியன் ஒரு பேர் வந்துச்சு, நெல்ஜியன். இவங்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லைங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பென்டர் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் இருக்குமே இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு மிஸ்டேக்ஸான கேரக்டர் தாங்க. இவங்களுடைய பவர்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் இவங்களை பார்த்து நம்ம வேந்ததுக்கான காரணம் அவங்க குழந்தை விளையாடக்கூடிய ஒரு பொம்மை, ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட யூனிவர்ஸில் ஒரு லெவல் 20 டெக்காக இருக்கும். ஆக்சுவலி 20க்கும் மேலே, 20க்கும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 20க்கும் மேலே உள்ள டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்ஜியன் டிஸ்ட்ரக்டர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை விளையாடுற ஒரு பொம்மை தான். பட் எங்கள் ஆம்ட்ரிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 20 டெக் தான். எந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இவங்க எந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க பல லட்சம் வருஷங்கள் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல், இவங்க டெக்னாலஜிலாம், இவங்க குழந்தைகளோட டாய் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான்றது இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே வியப்பாக இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் சீரீஸில் இவங்க மர்மமாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சீரீஸில் அதுக்கப்புறம் இவங்க எங்கேயுமே கண்டினியூ பண்ணல. நியூ சீரீஸ் வருமானம் டவுட் தான், வந்தாலும் இவங்க கொண்டு வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ இவங்க ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஹானரபிள் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் குவைன் டெனிசன், அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய குவைன் டெனிசன். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேபி எலினெக்ஸ் இருக்கலாம், ஃபீமேல் எலினெக்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பென்டன் பிரைம் மட்டும் தான் எலினெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் இருக்க பென்டன்ஸ்கிட்டையோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் இருக்க குவென்டன் கிட்டையோ கண்டிப்பாக எலினெக்ஸ் இருக்கலாம். ஒருவேளை குவைன் டெனிசன்கிட்ட, அதாவது குவைன் 10 கிட்ட எலினெக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நம்பர் 1லேயே வரலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணப்படலை. சீரீஸ்லையும் காமிக்கில் அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் குவைன் கிட்ட இதுமாதிரி எலினெக்ஸ் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் குவைன் 10 கிட்ட எலினெக்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அதனால் நம்ம நம்பர் 1ல் கன்ஃபார்மாக வைக்க முடியாது. இருந்தாலும் இவங்ககிட்ட எலினெக்ஸ் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இவங்களை ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 இருக்கிறது மதர் செலஸ்டியல் சிபிஎன் அல்லது ஃபீமேல் செலஸ்டியல் சிபிஎன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் செலஸ்டியல் சிபிஎன் காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டில் காமிக்கப்பட்டது ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனில் மதர் செலஸ்டியல் சிபிஎன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் எலினெக்ஸாக மாதிரி ரீக்ரியேட் பண்ணதுனால யூனிவர்ஸை பென்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மேல் செலஸ்டியல் சிபிஎன் வந்திருப்பாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில செலஸ்டியல் சிபிஎன் வந்திருப்பாங்க. அதில் ஒரு ஃபீமேல் செலஸ்டியல் சிபிஎனுமே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள சேர்த்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 செலஸ்டியல் சிபிஎன் தான் பென்டர் ஃப்ரான்ச்சைஸில் காமிச்சிருப்பாங்க ஃபீமேலில். ஸோ
கண்டிப்பாக இவங்க நம்பர் 1ல் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும். இவங்க ஆம்னிபொட்டன்ஸ். இவங்களுக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கும். இவங்களால எல்லாமே பண்ண முடியும். என்டையர் யூனிவர்ஸுமே அழிக்க முடியும், படைக்க முடியும், மல்டிவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், மல்டிவர்ஸை அழிக்க முடியும். எல்லா கண்ட்ரோல் பவரும் எல்லா பவர்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவங்க தான் பார்க்க அமைதியாக இருந்தாலும் இவங்க சொடக்கு போட்டாங்கன்னா போதும் எல்லாத்தையுமே அழிச்சிட முடியும், எல்லாத்தையும் படைக்க முடியும். அதேமாதிரி நம்பர் 1ல் இன்னொரு ஆள் இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செரீனா. அதாவது நம்ம பேலக்கா செரீனா இருக்காங்களே, அதில் செரீனா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் சிபியோட பர்சனாலிட்டி. கண்டிப்பாக அவங்க தான் ஏலியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணால் வந்து ஏலியன்ஸ் பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களும் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்ன்றதுனால ஸோ அவங்களும் நம்பர் 1 பொசிஷனில் வச்சுருக்கேன். டெக்னிக்கலி அவங்களுமே ஒரு செலஸ்டியல் சிபிஎன் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அவங்களுடைய பெர்மிஷன் இருந்தால் தானே ஏலியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இதுக்கு ஓட் பண்றேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் செலஸ்டியல் சிபிஎன் அண்ட் அதே மாதிரி செரீனா இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.